தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நாட்டாத்தி கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம். தற்போது நாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் இருக்கிறோம். இங்கு பெரும்பான்மையான இடங்களில் தண்ணீரானது வீடுகளுக்குள்ளே புகுந்திருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாது அவர்களுடைய உடைமைகளும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே தற்போது வீணாக போயிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதித்த எங்களுடைய அனைத்து பொருட்களுமே தற்போது வீணாகி விட்டது என்று தற்போது நம்மளுடைய ஒரு மூதாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அம்மா வணக்கம்மா. நீங்க எவ்வளவு நாம இங்க இருக்கீங்க? நாங்க வந்து 23 வருஷம் ஆகுது. ஆமா, 2000 இதுக்கு மாதிரி ஒரு நாள் இப்படி வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். அந்த ரோட்டை தண்ணி போயிரும். அன்னைக்கு ராத்திரி 12 மணி நான் தூக்க மாத்திரை போட்டு படுத்துட்டேன். கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்துட்டுல தண்ணி டப்புன்னு. அதுக்கு பிறகு கிடந்து அலர்னேன். ரோட்டில் போன 2 பயலுவ என்னை கைத்தாங்களா கொடுத்து இந்த கதவை மட்டும் பூட்டிட்டு அந்தால எங்க கோயிலில் கொண்டு விட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றும் கிடையாது, தண்ணி வத்தவே இல்லை. நானும் வந்து பார்த்துட்டு போறேன். நாளாச்சு சாப்பிட்டீங்களாமா? இதெல்லாம் பண்றீங்க. கரண்ட் வேற இந்த ஏரியா பகுதியில் கிடையாது. மண்டபத்தில் வச்சிருக்காங்க எங்களை. அங்க இன்வெர்டர் கூட இருக்கு, ஆனா போட மாட்டேங்காங்க. நேற்று அரை மணி நேரம் போட்டிருக்காங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும். அது வெறும் புளியோதரை நைட்டு. எங்களால சாப்பிட முடியுமா? இப்போ இவ்வளோ நேரம் இருக்கு. ஒரு காப்பி கூட கிடையாது. நான் துணி மாத்திட்டு போனதான் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, எங்களுக்கு இந்த செல்லுக்கு இது போட்டு கொடுத்துருங்க டவர். பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே வாய்ப்பு இல்லை. பஸ் ஓடனா கூட நான் படுக்க பிள்ளைகிட்ட போயிருவேன். தூத்துக்குடியில் ஒரு பிள்ளை இருக்கு, ஒண்ணுக்கும் வழி இல்லை. என்னென்ன பொருளாமா வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு? போனா தானே தெரியும். டிவி இது எல்லாமே இப்போ சொல்லி முடிஞ்சு போய் தான் கிடக்கு. அது கிச்சனு அங்கே எல்லாம் ஒயர் இருந்ததுனால இருக்கு. இந்த கட்டில் போச்சு, போர்வை தலைவாணி எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஆனா நாங்களும் பார்த்தோம், வீட்டுக்குள்ள போய் எல்லா பொருளுமே வந்து தண்ணியில முழுகடிச்சு கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல தண்ணீர் வந்து ஆனா அனைத்து இடங்களுமே வந்து வீரா இருக்கு. எவ்வளவு பொருள் செலவு உங்களுக்கு ஆயிருக்கும்? இது எப்படி நீங்க மீட்டெடுக்க போறீங்க? எப்படி எடுக்க? நான் தனிமையா தான் இருக்கேன். நான் இந்த 100 நாள் வேலைக்கு தான் போவேன். அது கூட சம்பளம் வரல. 3 மாசம் ஆச்சு. என்ன பண்றது? வந்து அந்த தம்பி ஒரு மாதிரி காப்பியை கொண்டு தந்தான் குடிச்சிட்டு பழையபடி மண்டபத்துக்கு போறேன். இப்படியாகத்தான் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே தண்ணீரானது சூழ்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாது அவர்களுடைய இல்லத்திற்கே தண்ணீரானது சென்று அனைத்து உடைமைகளும் தற்போது வீணாகி இருக்கிறது. இதே போல பல்வேறு வீடுகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள் இதே போலதான் சோகமயமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.